அமெரிக்கா கடலில் இருந்து தான் கம்யூனிகேட் பண்றாங்க. அதனால சீக்கிரம் நாம கடல் எல்லையா கடக்கணும், இல்லத்தி ஆபத்து. கடல் எல்லைங்கிறது அதான் சொன்னேன், கரையில இருந்து 12 மைல் தாண்டி எந்த ரோந்து போலீஸ் வராதுன்னு. துரைவாள் நல்லா தமிழ் பேசுறேன்ல, உங்க இலக்கியம் கூட வாசிப்பேன். ஓ, ஐ எம் a writer. ஓ, Erwin Thomas. உனக்கு கான்ஸ்டான்டினோ தெரியுமா? தெரியாது. அவரோட இன்னொரு பேர் தான் வீரமா முனிவார். அவரு தான் உங்க தம்பவானிய எழுதனவார். இப்போ சொல்ல யார முத்தார்? இதுல ఏంటి సందేహం? உன் கால கொஞ்சம் தலைவர். முடியாது சொல்றேன்ல, நீயே தள்ளி வாய்தான் முதல்ல. அண்ணா இடுங்கோண்ணா. துப்பாக்கி இருக்குச்சு. That's it. இது ஏன் படுக? Understand? இன்னும் நம்ம கத்தியாரோட வச்சு லூஸ் மேட்ச் வச்சு எழுதுறோம். அங்க பாரு, ஒரே ஒரு துப்பாக்கி போட்ட பண்ணிட்டான் பாரு. மகேஷ், அந்த துப்பாக்கியை கூட ஒரு வித்த காமிக்கிறேன். No need. కొడతకి వెళ్ళి అది తరద్దు, నీకు నాగరికమే లేదా? Bloody India okay. Manners. நாகரிகம் சொல்லி தருது நாங்கதான். குமர, ஏன்னா யாருமே கடலுக்கு போறது இல்லையே, அப்போ மீன் வியாபாரம் இங்க வேலை இல்லைன்னா கூலி வேலைக்கு போனேன்னா? என்ன இருந்தாலும் எங்களுக்கு கடல் தான் திருப்தி. அவங்கவுங்களுக்கான சொந்த இடம் தான் முழு திருப்தியை தரும்னு என் தலைவர் சொல்லிட்டே இருப்பார். ஏதோ இன்ஜின் சவுண்ட் கேக்குதுல. ட்ரெயின் நிறுத்தாங்க. ட்ரெயின் எதுக்கும் இங்க வருது. போட் இன்ஜின் சவுண்ட். Come on, row the boat towards your left and go. குமர, போப்பா, அந்த பக்கம் போக சொல்றாரு. போ. சரிண்ணா, சரியா தான் போறோம். படிச்சு சொல்றான்ல. இப்ப பா, நேரா ஜப்பான் போட்ல போய் இடிப்போம் பா. நீங்க சும்மா தானே இருங்க, ஏன்னா பேசுங்க, பள்ளி எனக்கு தானே. ராஜா, தலைவர் நீங்களே. எந்த தலைவர்? தலைவர் சின்னா. அப்படின்னா நீங்க முஸ்லீம் லீக்கா? உங்க பேர் ராஜான்னு சொன்னேன். ராஜா, ராஜா முகமது. ஓஹோ. நாட்டை ரெண்டா பிறக்கணும்னா சொல்றாரு உங்க லீடர். அப்ப இந்தியா இந்து நாடுங்கிறத உடஞ்சிருமே நாரியா நான். எப்படி கலக மூட்டுறான் பாரு. துரைவாய், அது எப்படி உடையும்? இந்த மண் இருக்கே, இது இந்துக்களுடைய பூர்வீகம். அதே இருங்க ராஜா, ஒரு நிமிஷம். மிஸ்டர் இருவின், இது எங்க குடும்ப பிரச்சனை. இது நாங்க சரி பண்ணிக்கிறோம். சமாளிக்காதீங்க. நாங்க எப்பவும் ஒத்துமையா அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒரு 20 வருஷமா தான் தீய மூட்டி அதுல எண்ணெய் ஊத்தி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா ஒரு சதிகார கிழமை. எந்த கலவன்? உங்க ஜார்ஜ் மன்னன் தான். Mark my words. உங்க நாடு ரெண்ட பிரியம்தா. 10 கூட பிரியட்டும். அப்பவும் ஒவ்வொரு முஸ்லிம் ஏரியாவிலையும் இந்து கோயிலுங்க இருக்கும், ஒவ்வொரு இந்துக்கள் ஏரியாவிலையும் மசூதிங்க இருக்கும். இந்திய ரிலிஜனோட டிசைனே அதான் மிஸ்டர் விவேன். இந்து முஸ்லீம் 2 பேரும் அடிச்சுன்னு தனி நாடா பிரியலன்னா எருவின் எலிம வந்து குச்சிரான் போல தெரியுது. ஒருவேளை இருவின் அடிச்சே இங்கிலாந்துக்கு பத்தி விட்ட கூட ஒரு பேச்சுக்கு சொன்ன சார். எதிர்காலத்துல இங்க இருக்கிற பல கலவர கோயிலுங்க பல துறைகள் இந்த மத கலவரத்தை தூண்டி விட்டு பெரிய லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டு ஏமி யோசனை? நாடு 2ஆ போனா ராஜஸ்தான் எந்த பக்கம் போகும்? உங்களுக்கு வட்டி போகும், அதானே? குமரா, ஏதோ இன்ஜின் சத்தம் கேக்குதுல்ல? மறுபடியுமா? நான் சொன்னேன்ல. Yeah, it's a Japanese boat. என்ன பண்றது? குமரா, நீ எங்க வா? ராஜா, நீ போட்டு ஓட்டு. முட்டாயா, நாராயணன், stay still. மத்த எல்லாரும் கீழே குனிங்க. சீக்கிரம் குனிங்க. சத்து குனிஞ்சு உட்காந்துக்குங்கப்பா. ராஜா, தூது பக்குது. குமரா, watch the boat. எவ்வளவு தூரத்துல வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இரு. சரிங்க சார். அப்ப
ஆபீசர் அவனுக்கு நீங்க பிரிட்டிஷ் தெரிஞ்சிருமே. They should be a mile away from us by now. இன்னும் கிட்ட வர வரணும் தெரியும். அதுக்குள்ள கோடிய வச்சு நாங்களும் ஜப்பான் போட்டுட்டான் சிக்னல் கொடுக்கணும். பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? கிட்ட வந்து நம்ம ஏழையும் சுத்த தள்ளிட்டு படகை எடுத்துக்குவோம். நம்ம அடையாளம் தெரியற அளவுக்கு அவனுக்கு பக்கமா வர போறாங்க. எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க? ஒரு காதம்னா 1.5 கிலோமீட்டரியா? ஓ, ஜப்பான் குடி காட்டுறோமா? நல்ல யோசனை. இப்ப நாமளும் அவங்க அழுதாங்க கோடி சிக்னல் மூலமா சொல்லணும். அந்த படகு நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கு. என்ன நடக்குது தெரியல. படகு அங்கே நின்றுச்சு. அடுத்து என்ன பண்ணுவா? திருச்சி போயும். என்னாச்சு? அவங்க கொடி சிக்னல் தான் காட்டுறாங்க. என்னடா ஆச்சு? வா, படகு திருப்பிடானுப்பா. இவ்வளவு நேரம் டில் பண்ணிட்டு இருந்தாரே. இப்ப இர்வின் பண்ணதுக்கு பேரு தான் செமஃபோர் சிக்னல். பாத்துனா என்ன கர்மமோ, ஆபீசர் புண்ணியத்தால நம்மளாம் தப்பிச்சோம். அவன் உயிரை காப்பாத்தியதுக்கு நம்ம எல்லாம் ஊர் காய்க்கணும். இதை போய் பெருமையா பேசுகிறாரு. ஹை எலி. ஒரு இடமா இல்ல. அன்பா கூப்பிட்டா வர போறா? கூப்பிட்டு பாரு. இது பேர் என்ன? பேர் வைடா. டேய், இது பொம்பளை எலிடா, கர்ப்பமா வேற இருக்கு. அப்படியா? எங்க அம்மா மாதிரி. அப்ப பேச்சியக்கா முத்துமணி? பேச்சி அக்கா பேர் ரொம்ப நன்னா இருக்கே இல்லப்பா? Dirty mouse. அப்படின்னா உன் பேச்சு ரொம்ப அழுக்கு. குமரான் மாதிரி. துரை, எங்களை மாதிரி அழுக்கான ஜனங்க இருக்கதான் நீ சுத்தமா இருக்கிற. Hey, நீ பேசாத. வெளிய மட்டும் stay. இப்போ இருக்குமரா, அவர் மட்டும் அப்படி சொல்லலாமா? இது தப்பு. ஏன் அப்படி அப்படி சொல்றேன்? துரை, இது எங்க 2 பேர் படகு. பேசாம வேலை செய்ய நீ எப்படி சொல்லுவ? இங்க இருக்காருடா. நீதான் பணம் இல்லதா படிப்பு இல்லதா ஏல. அப்ப நீ எனக்கு கீழே வேலை செய்யணும்.